Good morning, students. Cost accounting la contract accounting exercise sum number 4 பார்க்க போறோம். இது illustration sum number 3 ல இருக்க சேம் ஃபார்மேட் தான். இப்போ exercise sum number 1 எடுத்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால இந்த சம் எடுக்கிறேன் உங்களுக்கு. Exercise sum number 4 பாருங்க. The following information related to contract number 1, 2, 3. You are required to prepare the contract account and the contractee's account assuming that the amount due from the contractee was fully received. என்னென்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ஸ்டோர்ஸ் இஷ்யூஸ், லூஸ் டூல்ஸ், டிராக்டர் எக்ஸ்பென்சஸ், ரன்னிங் மெட்டீரியல், வேஜஸ், டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் டைரக்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வாஸ் 90,000 rupees and the contract took 13 weeks in its completion. கான்ட்ராக்ட் முடிக்கிறதுக்கு 13 வாரம் ஆச்சு. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 90,000 சொல்லியிருக்காங்க. ஓகே, த வேல்யூ ஆஃப் லூஸ் டூல்ஸ் and the store returned at the end of the period were 200 rupees and 3,000 respectively. A plant was also used and returned at the value of rupees 16,000 after charging depreciation at 20%. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் சம் மாதிரியே தான். ஓகேங்களா? The value of tractor was rupees 20,000 and depreciation was to be charged to the contract at 15% per annum. The administration and office expenses was to be provided at 10% on work cost கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம்? ஹெட்டிங் போட்டுக்கலாம். ஹெட்டிங் என்ன எழுதுவோம்? உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்பர் 1, 2, 3. ஓகே, 2 சம் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அண்ட் கான்ட்ராக்டி அக்கௌண்ட்ஸ் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம். அதில் ப்ராஃபிட்டா லாஸான்றது ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது கான்ட்ராக்டி அக்கௌண்ட்டும் ஷோ பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நமக்கு என்னென்னலாம் உங்களுக்கு டெட்டார் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு டைரக்ட் மெட்டீரியல்ஸ், ஸோ டைரக்ட் மெட்டீரியல் எல்லா எக்ஸ்பென்சஸும் டெட்டார் சைடு போயிடும். ஒன்லி ரிட்டர்ன்ஸும் கான்ட்ராக்ட் ப்ரைஸும் மட்டும்தான் கிரெடிட்டார் சைடு வரும். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ஸ்டோர் இஷ்யூ, டூல்ஸு, லூஸ் டூல்ஸு, டிராக்டர் எக்ஸ்பென்சஸ், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ரன்னிங் மெட்டீரியலுக்கு வேஜஸ் ஆஃப் டிரைவர்ஸ் இருக்குது, அதர் டைரக்ட் சார்ஜஸ் வரைக்கும் நமக்கு எங்கே போயிடுது? டெட்டார் சைடில் போயிடுது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடில் ஃபார்மேட் தெரியும் உங்களுக்கு. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் 2 சைடு டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடில் என்ட்ரு பண்ணிடுறோம். எப்போவுமே டூங்கிற வேர்டு தான் டெட்டாரில் ஆரம்பிக்கும், பைங்கிற வேர்டு கிரெடிட்டாரில் ஆரம்பிச்சு தான் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸையும் டெட்டாரில் என்ட்ரு பண்ணுறோம். டைரக்ட் மெட்டீரியல், ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ஸ்டோர் இஷ்யூஸஸ், லூஸ் டூல்ஸ், அடுத்தது டிராக்டர் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொஸ்டின்ல கொடுத்த எல்லாத்தையும் டெட்டார் சைடில் என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ திருப்பி கொஸ்டினுக்கு வாங்க. ஸோ அதர் டைரக்ட் சார்ஜஸ் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ இங்கே பேராகிராஃப் வந்துட்டோம்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 90,000 rupees எங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன்? கான்ட்ராக்ட் ப்ரைஸும் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிரெடிட்டார் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் என்ட்ரு பண்ணிக்கணும். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ்ன்னு ப்ராக்கெட்டில் எழுதணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன எழுதணும்? பை கான்ட்ராக்டி அக்கௌண்ட் 90,000 rupees கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சம்முக்கு வாங்க. என்ட்ரு பண்ணிட்டோம். அண்ட் த கான்ட்ராக்ட் 13 weeks இந்த கான்ட்ராக்ட் முடிச்சிடுச்சுங்களா? கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. அந்த வேல்யூ ஆஃப் லூஸ் டூல்ஸ் இங்கே நீங்கள் அடுத்தது பாயிண்ட்டை கவனிக்கணும். த வேல்யூ ஆஃப் லூஸ் டூல்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ். லூஸ் டூல்ஸும் ஸ்டோர்ஸும் என்ன பண்ணுறாங்க? ரிட்டர்ன் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு? அட் த எண்ட் ஆஃப் த பீரியட்ல ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 200 rupees லூஸ் டூல்ஸும் 3,000 rupees ஸ்டோர்ஸும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன்ஸ் எங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? கிரெடிட்டார் சைடில் வரும். அப்போ கிரெடிட்டார் சைடில் போயிட்டு ஸ்டோர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு? 3,000 rupees, லூஸ் டூல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளவு? 200 என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து திருப்பி கொஸ்டினுக்கு வரும். ஓகே, அது வரைக்கும் முடிச்சிட்டோமா? அடுத்தது a plant was also used and returned the value of rupees 16,000 after charging the depreciation 20%. இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஓகே, 20% என்ன சொல்லியிருக்காங்க? a plant வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க.
also returned and the value of rupees எவ்வளோ ரூபீஸ்க்கு 16,000 rupees after charging the depreciation 20%. இது ரொம்ப நீங்க கவனிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. பிளான்ட் டிப்ரிசியேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20% சொல்லியிருக்காங்களா, ஆனால் அது ஒரிஜினல் வேல்யூல தான் 20% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க 16,000 rupees கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 16,000 rupees ஆஃப்டர் சார்ஜிங் த டிப்ரிசியேஷன் தான் 16,000 rupees. அப்போ ஒரிஜினல் வேல்யூ பிளான்ட்டுக்கு என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இது ப்ரீவியஸ் சம்ல இல்லுஸ்ட்ரேஷன்ல இல்லை, இது ஒரு நியூ மாடல். ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் 20% ஹெட்டிங் போட்டுக்குங்க. இதுக்கு ஃபார்முலா என்னது, ரிட்டர்ன்டு வேல்யூ ஈக்குவல் டு ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா, ரிட்டர்ன்டு வேல்யூ தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 16,000 rupees. ஒரிஜினல் காஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்க போறோம். டிப்ரிசியேஷன் வேல்யூ 20% கொடுத்தாச்சு. கிளியரா? இப்போ ரிட்டர்ன்டு வேல்யூ 16,000 rupees, ஒரிஜினல் அப்போ 20% டிப்ரிசியேஷன்னா நல்லா கவனிங்க. பர்சன்டேஜ்னு கொடுத்தாலே என்னது உங்களுக்கு 100க்கு தான். 100ல 20% டிப்ரிசியேஷன்னா 80% என்னது ஒரிஜினல் காஸ்ட்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஒரிஜினல் ரிட்டர்ன் தெரியும் நமக்கு எவ்வளவு 16,000. நமக்கு தேவை என்ன, ஒரிஜினல் காஸ்ட். அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு இந்த 16,000 rupees இங்க வந்துடுது. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு தேவை என்னது ஒரிஜினல் காஸ்ட் தான். 16,000 rupees ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு 80% எவ்வளவு, 20% டிப்ரிசியேஷன், 80% ஒரிஜினல் காஸ்ட். அப்போ 16,000 rupeesல 80% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 80/100. ஓகேங்களா, அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா 0 கேன்சல் ஆகிடும், 8ம் 10ம் கேன்சல் பண்ணால் 4/5ன்னு வருது. ஓகேங்களா, அப்போ 4/5 நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.2 உங்களுக்கு இதில் கிடைக்குது, டெசிமல்ல கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ 4/5 நீங்க திருப்பி கேன்சல் பண்ணீங்கன்னா 1.2 கிடைக்குது. இப்போ 16,000 into 1.2 எவ்வளவு உங்களுக்கு 20,000 rupees. சாரி, 20,000 rupeesன்றது என்னது உங்களுக்கு ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் பிளான்ட். ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் பிளான்ட் இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரிஜினல் பிளான்ட் எவ்வளவு, ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் பிளான்ட் வந்து 20,000 rupees. இப்போ 20,000 rupees ஒரிஜினல் பிளான்ட்ல இருந்து 20% டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ பண்ணோம்னாக்கா எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 20,000 20%னா 4,000 rupees டிப்ரிசியேஷன் வேல்யூ. இப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, இப்போ கரெக்டாக வந்துச்சுங்களா, டிப்ரிசியேஷன் 20% எடுத்தது போக தான் உங்களுக்கு 60,000 rupees ரிட்டர்ன்டு வேல்யூன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதை வச்சு இப்போ நம்ம எவ்வளவு ஒரிஜினல் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு 20,000 rupees. இதுலேருந்து நம்ம 20% 4,000 rupeesன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 4,000 rupees தான் டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர். ஓகே, டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் 20%க்கு 4,000 rupees என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா the value of a tractor was rupees 20,000 rupees and the depreciation was to be charged to the contract at 15% per annum. கவனிங்க, இப்போ டிராக்டருடைய வேல்யூ எவ்வளவு 20,000 rupees சொல்லிட்டாங்க. அதுக்கு 15% டிப்ரிசியேஷன் வேல்யூ கண்டுபிடிங்க. அதில் எதில் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பர் ஆனம்ல கண்டுபிடிங்க, அதாவது ஆனுவலுக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ஆனுவலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் நம்ம என்ன செய்வோம், இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ கவனிச்சிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிராக்டருடைய டிப்ரிசியேஷன் வேல்யூ பர் ஆனம் வேல்யூவில் கண்டுபிடிக்க போகிறோம். 15% பர் ஆனம்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிராக்டர் வேல்யூ எவ்வளோ 20,000 rupees. 15%னா 15/100. பர் ஆனம்னாக்கா அவங்க வீக்ஸில் 13th வீக்கு இந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவராலாக எத்தனை வீக் இருக்குது, 1 இயரில் 52 வீக்ஸ் இருக்குது. இப்போ 52 வீக்ஸில் 13 வீக்குன்னு பண்ணோம்னா இது எல்லாமே கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, எல்லாமே கால்குலேட் பண்ணோம்னாக்க உங்களுக்கு 750 rupees, 750 ரூபா
டிப்ரிசியேஷன் 15% டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் நமக்கு வேல்யூ கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், டிப்ரிசியேஷன்ன்றது உங்களுக்கு ஒரு லாஸ் எக்ஸ்பென்சஸ் ஓகேங்களா. அதனால டெட்டார் சைடில் போயிட்டு டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் 750 என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க, டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் முடிச்சுட்டோமா, 15% கால்குலேட் பண்ணிட்டோம். தி அட்மினிஸ்ட்ரேஷன் and office expenses are to be provided at 10% on work costல கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை ஒர்க் காஸ்ட்ல கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம என்ன செய்யணும், சம்முக்குள்ளே வரும். இப்போ ஒர்க் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஒர்க் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, எல்லா எக்ஸ்பென்சஸையும் அப் டு இந்த டிராக்டர் 750 rupees வரைக்கும் ஆட் பண்ணணும். இந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் கூட இங்க ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிரெடிட் சைடில் 3000 அண்டு ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு, டெட்டார் சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ண சொல்லியாச்சு ஓகேங்களா. எது வரைக்கும், டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸுமே நம்ம கொஸ்டின்லேருந்து எல்லாம் எடுத்துரும். அந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி வந்த டோட்டல் அதை அப்படியே வச்சுக்கிறோம். கிரெடிட் சைடில் எல்லா ரிட்டர்ன்ஸும் ஸ்டோர் ரிட்டர்ன்ஸ் அண்டு டூல்ஸ் ரிட்டர்ன் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி இதோட டோட்டல். ஸோ டெட்டார் டோட்டல் மைனஸ் கிரெடிட்டார் டோட்டல் ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு என்னது ஒர்க் காஸ்ட். அப்போ ஒர்க் காஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு வருது, 58,150 rupees கிடச்சிருச்சு. ஓகே, ஒர்க் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 58,150 ஒர்க் காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 10% ஒர்க் காஸ்ட்டில் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னாக்க 10% இன்ட்டு 10/100 இன்ட்டு ஒர்க் காஸ்ட் எவ்வளோ 58,150 இங்கே கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஆஃபீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 10% எவ்வளோ கிடைக்குது, அமௌண்ட்டு 5,815 rupees கிடைச்சிடுச்சு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அங்கே என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணியாச்சு. அப் டு எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் 10% ஒர்க் காஸ்ட் வரைக்கும் என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் போட்டோம்னா எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் வரும். அப்போது கிரெடிட் சைடில் தான் டோட்டல் அதிகமாக இருக்குது, 93,200 வருது. ஸோ சேம் வேல்யூவை ரெண்டு சைடு டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடில் என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், டெட்டார் சைடு வேல்யூ எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். எது வரைக்கும் ஆட் பண்ணுவோம், நம்ம இந்த ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி வந்த டோட்டல் கூட இந்த 93,200 கூட சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு 26,035 rupees கிடைக்குது ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போது ப்ராஃபிட் எங்கே எழுதுகிறோம், டூ ப்ராஃபிட் 26,035 rupeesன்னு எழுதிட்டு அதுக்கு கீழேயே இந்த ப்ராஃபிட் என்ன செய்யறோம், இம்மிடியேட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதனால வித்தின் த ப்ராக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட்டு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிறோம், அதே மாதிரி பர்டிகுலர் ருபீஸ்ன்னு ரெண்டு சைடும் எழுதிக்கிறோம். இப்போ என்ன செய்யறோம், கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட் எப்படி எழுதணும்னா, இங்கே கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட் நம்ம கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 90,000 rupees இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு எழுதணும், கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட்னு எழுதணும். எங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டார் சைடில் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் சைடில் கிரெடிட்டார் சைடில் என்னென்ன என்ட்ரு பண்ணியிருக்கோம், கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட் வித்தின் த ப்ராக்கெட் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். இந்த 90,000 rupeesக்கு தான் கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன செய்கிறோம், இங்கே கிரெடிட் சைடில் கிடச்சதை டெட்டார் சைடில் 90,000 rupeesன்னு கான்ட்ராக்ட் டி அக்கௌண்ட்டில் எழுதிடுறோம். இதுக்கு நேராக என்ன ஐட்டம் எழுதணும், டூ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும் டெட்டார் சைடில். ஏன் டூ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும்னா, இந்த 90,000 rupees எங்கேருந்து எடுத்தோம், நம்ம இந்த 90,000 rupeesஸை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்துருக்கோம் கிரெடிட் சைடில். அதனால கிரெடிட் சைடில் இருக்க போஸ்டிங்கில் ஆப்போசிட்டில் டெட்டார் சைடில் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எழுதி டூ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எழுதணும். ஏன்னா அங்கேருந்து தான் எடுத்ததுனால, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்ததுனால கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டோம். கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ண அந்த டெட்டார் சைடில் என்ட்ரு பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன எழுதணும், பை பேங்க் அக்கௌண்ட். நீங்கள்
கேஷாக வாங்கினா கேஷ்ன்னு எழுதுறோம். ஜென்ரலாக கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டு பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னா இந்த இந்த அமௌண்ட் இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எப்படி வந்தது, பேங்க் அக்கௌண்ட்டாக வந்திருக்கும் இல்லை கேஷாக கொடுத்துருப்பாங்க கான்ட்ராக்ட் டீல் பேசும்போது. இந்த ஆஸ் பர் த சம் இந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம இங்கே என்னென்னு தான் எழுதணும், பை பேங்க் அக்கௌண்ட். இப்போ டேலி உங்களுக்கு டெட்டார் சைட்லேயும் 90,000, கிரெடிட்டார் சைட்லேயும் உங்களுக்கு 90,000 ருபீஸ் உங்களுக்கு டோட்டல் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.